அஸ்ஸலாமு டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம் பிரியாணி 1/2 kgக்குள்ள மெஷர்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சு ஹீட் ஆன பிறகு 100 கிராமில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அது ஹீட் ஆன பிறகு 200 கிராம் வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி, ஒரு கையளவு கருவேப்பிலை, 3 துண்டு பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறலாம். ரெட் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்துட்டு அதை வதக்கிக்கிறணும். ரெண்டு துண்டு ஏலா, 2 துண்டு பட்டை, 2 துண்டு வந்துட்டு கிராம்பு, இதை போட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கிறீங்க. இது நல்லா இருந்துட்டு இது பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள், வெங்காயத்தை பாருங்கள் எந்த மாதிரி ஒரு கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளியை போட்டு அதுவும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு ஒரு 5 மினிட் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 75 கிராம் வந்துட்டு இஞ்சி துண்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். 75 கிராம் அதை வந்துட்டு போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஓகேவா? போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா புதினா, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு தக்காளி வெந்ததுக்கு பிற்பாடு போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். கிண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு வந்துட்டு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இது வதங்கினதுக்கு பிறகு தான் வந்துட்டு சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 kg சிக்கன், அதை எடுத்து இது பண்ணணும். 100 கிராம் தயிர் ஊற்றி அதை வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கிறேங்க. 100 கிராம் தயிர்